அனைவருக்கும் வணக்கம். இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. நாங்கள் இந்த சயின்ஸ் வித் அன்புன்றங்கிற இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் ஃபிசிக்ஸ் சம்மந்தமான வீடியோக்கள் போடுறோம். இப்போ போய்கொண்டிருக்கிறது, அதாவது ஒரு சைடால் மெக்கானிக்ஸ் வீடியோக்களும் அடுத்த சைடில் எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான வீடியோக்களும் ஃபிசிக்ஸில் போட்டுட்ருக்குறோம். அதோட இடையில் ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்களும் போடுறோம். ஆகவே இது மெயினாக ஏ லெவலில் பயாலஜி மேத்ஸ் படிக்கிற ஆக்களுக்கு ஃபிசிக்ஸுக்கு மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஓ லெவல் படிக்கிற ஆக்களுக்கும் சயின்ஸ் சம்மந்தமான ஒரு உதவியாக இது இருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரிஞ்ச ஓ லெவல் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குன்றதை தெரியப்படுத்தி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுமென்று சொன்னால் யூடியூப் கமெண்ட்ஸில் சொல்லலாம், அல்லது அருள் அன்புன்ற ஃபேஸ்புக் அல்ல இன்ஸ்டாகிராம்லையும் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லிக்கொள்ளலாம். சரி, அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த வேல்யூன்ற அதாவது பவரை பற்றி பார்ப்போம். அப்போ பவர்ன்றது மெக்கானிக்ஸ்லேயும் கதைச்சு கொள்ளுவோம், எலக்ட்ரிசிட்டிலையும் கதைச்சு கொள்ளலாம். அப்போ இந்த பவர்ன்றதை நாங்கள் என்னென்று வரையறுத்துருக்கிறோம்னு சொல்லிச்சோன்னா, ஒரு ஓரலகு நேரத்தில் நடைபெற்ற வேலை, அதாவது வேலைன்றது ஒர்க், ஒரு செகண்டில் எவ்வளவு வேலை செய்யப்பட்டிருக்குன்றது தான் பவர் என்று எடுத்துக்கொள்கிறோம். அப்போ இந்த வேலைன்றது சக்தி, ஆகவே அது ஜூல் அண்ட் அலகில் இருக்கும். ஆக இந்த டைமுக்கு எஸ்ஐ அலகு செகண்ட் -1, ஆகவே பவர்ன்றது யூல் செகண்ட் -1 என்ற அலகில் இருக்கும். இதை நாங்கள் எப்படி அநேகமாக பயன்படுத்தி கொள்வோம்டா வெட், இது ஒரு விஞ்ஞானின்ற பெயர். ஆகவே இது கேபிட்டல் டபிள்யூவாக இருக்கும். இது ஒவ்வொரு இதுலேயும் மாறுபடும். அந்த ஒவ்வொரு மின்குமிழ் பல்புகள் எடுத்தீங்களா 15 வேட், அப்படி ஒவ்வொரு 20 வேட்ஸ் 40 வேட்ஸ் என்று சொல்லி அந்த பவர் வேல்யூன்ற பெறுமதி இருக்கும். அப்போ இது என்னத்தை இப்படி சொல்லியிருக்கணும்னு சொல்லி நாங்கள் விளங்கி கொள்ளுவோம். சரி, அப்போ நாங்கள் இப்போ ஒரு மின் சுற்றுண்டை எடுத்துக்கொள்ளுவோம். அப்போ இதில் ஒரு பேட்ரி ஒன்று இணைச்சிருக்கு, இதில் ஒரு தடை இருக்குன்னு எடுத்துக்கொள்ளும், தடையோ ஏதோ ஒரு உபகரணம். அப்போ இந்த மின் சுற்றில் இந்த பேட்ரியின் வோல்டேஜ் V என்று எடுத்துக்கொள்ளுவோம். இது பேட்டரியால் வழங்கப்படுற அழுத்த வேறுபாடு V. இதில் ஓடுற மின்னோட்டத்தை நான் I என்று எடுத்துக்கொள்கிறேன். அப்போ இதில் விரயமாக போகிற அந்த பவர், அதாவது வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்க பார்ப்போம். அப்போ எங்களுக்கு வேலை எவ்வளவுண்டு கண்டுபிடிக்கணும். ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை தான் இந்த வேல்யூவாக இருக்கும். அப்போ இதுக்கு என்னென்று கண்டுபிடிக்கலாம்டா இதுன்ற விளக்கத்தை பார்த்துக்கொள்வோம். இந்த வோல்டேஜ் அழுத்த வேறுபாடுன்றது என்னத்தை சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னால், ஓரலகு ஏற்றம், அதாவது ஒரு கூலோம் ஏற்றத்தை இந்த சுற்றுக்கால சுற்றி ஓட வைக்கிறதுக்கு இந்த பேட்ரி எவ்வளவு வேலை செய்தோ அதுதான் இந்த அழுத்த வேறுபாடு. இதை நார்மலாக என்னென்று சொல்லிக்கொள்வோம்டா யூல் பெர் கூலோம். ஒரு கூலோம், அதாவது ஓரலகு ஏற்றம் இதுக்கால எலக்ட்ரிக் சார்ஜ் ஓடுறதுக்கு இந்த பேட்டரியால் செய்யப்படுற வேலை தான் இந்த அழுத்த வேறுபாடு V. ஆகவே ஒரு கூலோம் ஓரலகு ஏற்றத்துக்கு செய்யப்படுற வேலை தெரியும் V. ஆகவே இந்த சுற்றில் ஓடின மொத்த ஏற்றமும் தெரிஞ்சால் செய்யப்பட்ட மொத்த வேலை தெரியும் என்ன. அப்போ இந்த சுற்றில் ஓடின மொத்த ஏற்றத்தை நான் Q என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறேன், சும்மா எடுத்துக்கொள்கிறேன். சரி, அப்போ பார்ப்போம். ஓரலகு ஒரு கூலோமேற்றம் ஓடுறதுக்கு செய்யப்பட்ட வேலை V. ஆகவே Q ஏற்றம் ஓடினா VQ என்ற வேலை செய்யப்பட்டிருக்கும் என்ன. V என்றது ஓரலகு ஏற்றம் போடுறதுக்கு தேவையான வேலை. ஆகவே Q என்ற ஏற்றம் இந்த சுற்றுக்கால ஓடப்பட்டிருக்கு. ஆகவே VQ என்ற இந்தளவு வேலை செய்யப்பட்டிருக்கு. இதை அதுக்கு செய்யப்பட்ட நேரத்தால் பிரிச்சனன்னு சொல்லி சொன்னால் சரி, அவ்வளவும் பவராக இருக்கும். அப்போ இதில் எனக்கு தெரியும் இந்த Q/T என்ற இந்த இது என்னத்தை தரும், இதுக்கால ஓடின மொத்த ஏற்றம் Qவை அதுக்கு எடுக்கப்பட்ட நேரம் Tயால் பிரித்தா அதுதான் என்ன இந்த சுற்றில் இருக்கிற மின்னோட்டம். ஆகவே இதுக்கு பதிலாக நான் என்னத்தை பிரதியிட்டு கொள்ளலாம், மின்னோட்டம் ஐய போடலாம். ஆகவே இந்த பவர் P என்றது என்னென்று வரப்போகுது VI என்று வரும்.
அதாவது இந்த பவர்ன்றதை என்னென்று இதிலேருந்து எடுத்துக்கொள்கிறோம்டா ஐவி என்ற தொடர்பால் சொல்லிக்கொள்ளலாம். இதை பெறுமதி போட்டு பார்க்க இன்னும் கூட விளங்கும். இப்போ பாருங்கள், இந்த சுற்றில் ஒரு 5 வோல்டேஜ் என்ற பேட்டரி இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சுற்றில் ஒரு 5 கூலோம் என்ற ஏற்றம் ஒரு செகண்டில் ஓடுதண்டு வைங்க. அப்போ பாருங்க, ஒரு கூலோம் ஏற்றம் ஓடுறதுக்கு செய்யப்பட்ட வேலை இதன் கருத்து என்னென்னா 5 ஜூல்ன்ற வேலை ஒரு கூலோம் இதுக்கால சுற்றி ஓடுறதுக்கு தேவை. இதில் எவ்வளவு சுற்றி ஓடி இருக்குது? 5 கூலோம் ஓடி இருக்குது. ஆகவே இது 5ஆல் பெருக்கணும். 5 கூலோம் ஓடி இருக்குது. எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு வேலை செய்யப்பட்டிருக்கு? ஒரு செகண்டில். ஆகவே இந்த கூலோம் வெட்டுப்பட்டுரும். 5×25 ஜூல் செகண்ட் -12 வரும். அதுதான் வாட். அப்போ இதுதான் எலக்ட்ரிசிட்டியில் பவர்ன்றதை இப்படி கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரி, அப்போ இப்போ எங்களுக்கு இந்த பவர்ன்றது என்ன VI என்று தெரியும். அப்போ மின்னோட்டத்தை அழுத்த வேறுபாட்டால் பெருக்கினா ஒரு அலகு நேரத்தில் செய்யப்பட்ட அந்த வேலைன்றது வெறுமென்று தெரியும். இப்போ இதை வேறு என்னென்ன வடிவங்களில் இந்த சமன்பாடு வரலாம், பாவிக்கப்படலாம் என்று பார்ப்போம். எங்களுக்கு இந்த ஓமின் விதியில் என்னென்று படித்தனாங்களா V = IR என்று சொல்லி ஒரு தொடர்பு இருக்குண்டு எங்களுக்கு தெரியும் ஓமின் விதியில். அப்போ இதில் இந்த மின்னோட்டம் ஐன்றதை எடுத்துன்னு சொல்லி சொன்னால் அது V/R என்று வரும். அப்போ இனி இதில் மாறி மாறி பிரதியிட போகிறேன். இப்போ இதில் முதலாவது என்ன V இருக்கிற இடத்துக்கு பதிலாக என்ன போட போகிறேன்டா என்ன போடலாம்? IRன்றதை என்னத்துக்காக போடலாம்? Vக்காக போடலாம் முதலாவது. அதோட ஏற்கனவே ஒரு I இருக்குது. ஆகவே இது என்னென்று எழுதி கொள்ளலாம்? I²R என்று சொல்லி ஒரு விதமாக எழுதி கொள்ளலாம். அல்லது என்னென்று எழுதி கொள்ளலாம்? நான் இந்த இதில் பாருங்கள், இந்த ஐக்கு பதிலாக என்ன எழுதலாம்? V/Rன்றதை எழுதி கொள்ளலாம். ஆகவே இது என்னென்று வரப்போகுது? P = V இருக்கு ஏற்கனவே. இந்த ஐக்கு பதிலாக என்ன எழுத போகிறேன்? இன்னொரு V/Rன்றதை எழுத போகிறேன். ஆகவே V²/R என்று சொல்லியும் எழுதலாம் P-யை. ஆகவே இப்படி ஒரு 3 வடிவங்களில் இந்த ஈக்குவேஷன் P = IV என்று சொல்லலாம், I²R என்று சொல்லலாம், அல்லது V²/R என்று இப்படி 3 வடிவங்கள்லையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இது நாங்கள் பாடமாக தேவையில்லை. இது இந்த கான்செப்ட் உண்டு. இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலும் சரி. மின்னோட்டம் ஓரலகு நேரத்தில் ஓடுற ஏற்றம். ஆகவே ஓரலகு ஏற்றத்தில் செய்யப்படுற வேலை V. ஆகவே ஒரு செகண்டில் எவ்வளவு வேலை நடந்திருக்கும் வண்டி இதை பெருக்க வரும். அதுதான் வேலை கண்டு தெரிஞ்சால் சரி. இதுகள் நாங்கள் அங்கால எங்களுக்கு இந்த V = IR தொடர் தெரியும். இதுகள் அங்கால தொடர்ந்து நிறுவிக்கொண்டு போகலாம். நன்றி.